ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வைதிக ரசாரம் சேனல். இந்த சம்மர் வந்தாச்சுனாலே நம்ம எல்லோரும் நிறைய தயிர் மோர்லாம் சாப்பிட்ணும். நம்ம பெரியவா சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைகள் தயிர் சாதம் சாப்பிட அடம் பிடிப்பா, எனக்கு பிடிக்கலம்பா. நான் இன்றைக்கி பண்ண மாதிரி தயிர் சாதம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய போட்டியே நடக்கும். குழந்தைகள்லாம் எனக்கு உனக்குன்னு கேட்டு திருப்பி திருப்பி சாப்பிடுவா. உங்களுக்கே கூட ஒரு வாய் சாதம் மிஞ்சுமான்னு எனக்கு தெரியாது. இப்போ பாருங்கோ, நான் கெட்டியாக தயிர் உரக்கத்து வச்சுருக்கேன். இது அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் திக்காக இருக்கும். இது எப்படி உரக்குத்தணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் இருக்குது. நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் இதே மாதிரி வரும். திக்கு தயிர் தான் இந்த தயிர் சாதத்துக்கு வேணும். இப்போது நான் இந்த குவிக் சம்மர் ரெசிப்பியில் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் சாதம் குக்கரில் வச்சு தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்து 2 கொத்து எடுத்து நல்லா அலம்பிட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது பியூர்லி ஆப்ஷனல். ஏன்னா குழந்தைகள் சில சமயம் பச்சை மிளகாய் தெரியாமல் கடிச்சிட்டா காரமாயிடும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்ட விட்டுருங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சில பேர் இஞ்சி கூட ஆட் பண்ணுவாள். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. நீங்களும் குழந்தைகளுக்கு பிடிக்குமா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2-3 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி நான் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுலாம், ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த சாதத்தில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம பிசையணும். இப்போ நான் டைரெக்டாக தயிர் விட்டு பிசைய போகிறதில்ல. ஏன்னா தயிர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தயிர் விட்டாலும் சாதத்தோட கன்சிஸ்டன்சி நல்ல தளர இருக்காது. அதனால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன். அதில் ஒரு சாதத்தை முதல்ல நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடுவோம். அப்போ வெண்ணெய் மாதிரி அப்போ தான் நல்லா குழந்தைகள் பிடிச்சி சாப்பிடுவா. இதை முதல்ல ஒரு நல்லா மசிச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் பால் அதில் சேர்த்து திருப்பியும் பிசைஞ்சிட்டு இந்த பால் விட்டு முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் தயிர் போடுறேன். போட்டு இப்போது அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம அந்த வறுத்து வச்ச தாளிதம் இருக்கு இல்லையா, கடுகு, முந்திரி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதுளம்பழம், அது கலர்ஃபுல்லாக ரெட் கலராக இந்த ஒயிட் தயிர் சாதத்தில் ரெட் கலராக அந்த மாதுளை, அதுக்கப்புறம் முந்திரி இந்த பச்சை கலரில் கருவேப்பிலையெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகள் அப்படியே விரும்பி சாப்பிடுவா கட்டாயம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் குழந்தைகள் எப்படி சாப்பிட்டாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.